மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் கிணத்துக்கு போயிட்டு எங்கள் மாட்டை வந்து கிணத்துல வச்சு குளிப்பாட்டுவோம். தேங்காய் நாரோட சவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா மாட்டை தேய்ச்சி ஆளுக்கு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாட்டை வந்து குளிப்பாட்டி நல்லா பொட்டு வச்சு அலங்கரித்து அதுக்கப்புறமா சாமி கும்பிடுவோம். முந்தின நாள் பொங்கல் அப்போ செஞ்ச பொங்கச்சோறு வந்து நிறையா இருக்கும். அதை தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டன் வாங்கியிருப்போம். அந்த மட்டனை வந்து அந்த பொங்கச்சோறில் ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலே வந்து ரொம்ப சிம்பிளாகவே எந்த ஃபெஸ்டிவல்னாலும் கொண்டாடிக்கிறோம். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் வந்து காலையிலே வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட். வடைக்குமே காலையில ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வடை தட்டி மட்டும்தான் போட்டேன். நான் வந்து எப்போதுமே ஃபெஸ்டிவல் அப்போ எதனா குக் பண்ணணும் அப்படின்னால என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் என்னோட சேர்ந்து சமைப்பாங்க. இன்னைக்கு வடையும் சிக்கன் சுக்காவும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மட்டன் கிரேவியும் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.